சத்யராஜ் சொல்கிறாரு, சத்யராஜ் சொன்னதான் கோட் பண்ணுறேன். 47 இயர்ஸாக எப்படி சார் நடிச்சிட்டே இருக்கீங்க, இன்னும் வந்து உழைச்சிட்டே இருக்கீங்களான்னு என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார். ஒருத்தர் 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாரு, அப்போ அவர்கிட்ட போய் கேளுங்கயா. 50 வருஷமாக அந்த கூலியில், அதாவது அவர் உண்மையிலேயே ஒரு கூலியில் ஆரம்பித்து இன்றைக்கி கூலின்ற ஒரு படத்தில் அந்த கூலியில் இந்த கூலியில் வரைக்கும் வந்திருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டன்றது சும்மா கொடுக்கல, யாரும் உழைச்சி வந்தது. இது ஒண்ணுமில்ல சொல்றாரு அமெரிக்கான். அவர் எப்படிப்பா வருவாரு அங்க? அமெரிக்கான்னு சொல்றாரு, என் சர்வீஸ்லயே இது வரைக்கும் என்னுடைய கரியர்லயே நான் வந்து படத்துடைய கதையை கேட்காம ஓகே பண்ணதே இல்லை, நான் இதான் முதல்ல பண்றேன். அந்த அமெரிக்கான் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக கலெக்ஷன் வச்சிருக்க படத்தினுடைய நடிகர். இதே சத்யராஜா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு முன்னாடி, 2007 சொல்றேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி வில்லனா நடிங்கன்னா நடிக்க மாட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாதா சப்போர்ட்டிங் ரோல்ல பண்றாரு. ரைட்டுங்களா? இதே டிஆர் ஒண்ணும் இல்ல, ரஜினிகாந்த் பத்தி பேசாத பேச்சல். இப்ப பாத்தீங்கன்னா அவர் படத்துல ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு போறாப்ல. சோ இந்த சர்க்கிள்லாம் யாருக்கும் நடந்தது, இந்த ஒரு லைஃப் சைக்கிள்லாம் யாருக்குமே கிடையாது. அதே இப்போ கமலஹாசன் இருந்திருந்து இவ்வளவு பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்கிட்டு இன்னைக்கு பாருங்க திமுக ஒரு எம்பி சீட்டுக்காக போறாரு. ரைட்டுங்களா? திமுக ஒரு எம்பி, அந்த திமுகவை சார்ந்த கலாநிதி மாறன் சூப்பர் ஸ்டார் சொல்றாரு, இவர் நினைச்சா ஒரு போன் கால் பண்ணா கவர்னருக்கு மேல ஒரு பதவி வாங்கலாம்னு சொல்றாரு. அப்ப அது மாசா இது மாசா? அவர் கட்சின்னு ஒரு பேர் அறிவிக்கல, கொடி அறிவிக்கல, சின்ன அறிவிக்கல, எதுவுமே அறிவிக்கல. அதுக்கு முன்னாடியே ரஜினி வெர்சஸ் ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அவங்கள மாதிரி ஜேர்னலிஸ்ட் எல்லா மீடியாக்காரங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டிபேட்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஆன்மீக அரசியல் வெர்சஸ் திராவிட அரசியல்னு ஆரம்பிச்சிருச்சு. கமல் அரசியல் பண்றாரு, விஜய் அப்படிதான் அரசியல் பண்றாரு. வீட்டில் உட்காந்துட்டு பக்கத்தில் சிலையில போய் மாலையை போடுறாரு, என்ன சொல்றது, அந்த துண்டை கட்டிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே அழுகாப்புல காரில் இறங்கி வந்து அந்த மாதிரி இவரு ஏதாவது பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் வேண்டான்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுலாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். சிவகார்த்திகேயன் வந்து தலைவர் மாதிரி பண்ணுவாருன்னு வைங்களேன். தலைவர் மாதிரி தனுஷ் வந்து தலைவர் மாதிரி அவரும் பண்ணுவார். சொன்ன மாதிரி இளமை காலத்தை ரீக்ரியேட் பண்ண முடியும்னு வைங்களேன். சிவகார்த்திகேயன் வந்து தலைவர் மாதிரியே பண்ணிடுவார், தலைவர் பேசுவார் வைப்பார். அவர் வந்து இந்த சினிமாத்தனமான சூப்பர் ஸ்டார் ரஜினி அதை காட்டணும்னா காட்டலாம். உணர்வு பூர்வமாக ரஜினியை காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா விஜய் நொறுக்கிறார். வணக்கம் சத்யன் ராமசாமி. ஓகே, 50 இயர்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் முன்னிட்டு கரெக்டாக இந்த கூலி படம் வருது. நான் அவருடைய முதல் படமும் ஆகஸ்ட்டில் வந்த மாதிரி நம்ம தகவல், இப்போது கூலி படம் ஆகஸ்ட்டில் வரப்போகுது. லோகேஷ் அனிருத் காம்போ ஒரு பேன் இந்தியன் ஸ்டார்ஸ், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. 1000 கோடி அப்படின்ற இலக்காக இருக்குது. நம்ம அவருடைய ஜர்னி ஒரு சின்னதாக ஒரு பேசிடுவோம். அதான் இல்லை சார், ஒரு இந்த மாதிரி சர்க்கிள் வந்து எனக்கு தெரிய இந்தியாவில் சார் உலகத்திலேயே எந்த கைண்ட் ஆஃப் சினிமா ஜானர்லேயும் எந்த கைண்ட் ஆஃப் சினிமா ஜோன்ஸ்லேயும் இல்லை மேபி கண்ட்ரி பேஸ்டு சினிமாஸ்லேயும் இப்படி ஒரு நடிகருக்கு அமைந்ததில்லை. என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில் ஏறக்குறைய 50 இயர்ஸ் சத்யராஜ் சொல்கிறாரு, சத்யராஜ் சொன்னதான் கோட் பண்ணுறேன். 47 இயர்ஸாக எப்படி சார் நடிச்சிட்டே இருக்கீங்க, இன்னும் வந்து உழைச்சிட்டே இருக்கீங்களான்னு என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார். ஒருத்தர் 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாரு, அப்போ அவர்கிட்ட போய் கேளுங்கயா, என்ன என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதுதான் 50 வருடங்களாக ஒரு ஒரு சொல்லப்போனால் சவுத் இண்டியன் சினிமாவில் அவர் ஏஜில் இருக்கிற எந்த ஒரு நடிகருமே இந்த சாதனை பண்ணலை. இந்த சாதனை பண்ணலாம் எல்லோரும் நடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்பை, அதே நேரத்தில் மக்களுடைய ஒரு ஆதரவை, ஒரு ஆரவாரத்தை, ஒரு ஜனரஞ்சகத்தை கிரியேட் பண்ண முடிஞ்சு அதை சாதிச்சுக்கிட்டு, அதுவும் படத்துக்கு படம் சாதிச்சுக்கிட்டு, படத்துக்கு படம் அவர் படத்துக்கூடயே அவர் மோதி மேலே 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 இன்றைக்கும் போயிட்டுருக்கிற 50 வருஷமாக, அது 75 வயசில் ஒரு ஆக்டர் வந்து இது வரைக்கும் உலகத்தில் இருந்தாங்கன்னா இல்லை சார். நீங்கள் ஒரு ஜாக்கி சான் எடுத்துக்கோங்க, அப்படி நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க சார், நீங்கள் அருணால்டு எடுத்துக்கோங்க, யாரை எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தே ஆல் ரிட்டையர்ட் பை 60s, இல்லை ஒரு அவங்க அந்த டைமில் அப்படி இல்லைன்னா இன்னும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கனாலும் அவங்களுடைய அடுத்த பியர்ஸ், அவங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற ஜூனியர்ஸ்லாம் அவங்களுக்கு மேலே போயிட்டாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு மாஸ் புல்லிங் பவர் அப்படி இப்படின்னு எல்லாம் மேலே போயிட்டாங்க. ஆனால் இவர் தாண்டின மேலே யாரும் போகலை அப்படின்றதுனால, ஸோ அந்த இடத்துல ஒரு இந்த வயசில் ஒரு நடிகர் இந்தியாவில் உலகத்தில் இருந்தாருன்னா யாரும் இல்லை. அது உண்மை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹீரோங்கிற ஸ்டேட்டஸ்ல யாருமே இல்லை. ஆமாம், மாஸ் ஹீரோ, கமர்ஷியல் ஹீரோன்ற ஸ்டேட்டஸில் யாரும் இல்லை. எல்லாரும் சப்போர்ட்டிங்க்கு போயிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டாங்க. பட் எல்லாமே ஒரு ஒரு கலவையாக சார். இப்போது அன்னைக்கு கூட இவர் சொல்கிறாரு சார், எஸ்பிஎம் சொல்கிறாரு, சொல்லும் பொழுது 50 வருஷமாக அந்த கூலியில், அதாவது அவர் உண்மையிலேயே ஒரு கூலியில் ஆரம்பித்து இன்னைக்கு கூலின்ற ஒரு படத்தில் அந்த கூலியில் இந்த கூலியில் வரைக்கும் வந்திருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டன்றது சும்மா கொடுக்கல, யாரும் உழைச்சி வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஏறக்குறைய 50 வருஷமாக ஒருத்தர் உழைச்சி இன்னமும் உழைச்சிக்கிட்டு இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமல் என் படத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எத்தனை பேருக்கு சாத்தியம் சார்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் சொல்லும்போது ஒரு கேமியோ தேவைப்படுது அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்கிறாரு. நானும் மைண்டில் ஓகே இவர் ஏற்கனவே கமல் ஃபேனு, உடனே கமலை தான் கேட்பாரு அப்படின்னு சொல்லி நான் கமலை தான் கேட்க போகிறாரு அப்படின்னு ஆஹா கமலும் நம்மளும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படின்னு அப்படியே மிதக்கிறேன் பறக்கிறேன்றார். யோசிச்சு பாருங்கள் சார். இன்னமும் அவர் படத்தில் யாரோ ஒருத்தர் நடிக்கணும், நடித்தா நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் அப்படின்னு வெளியில் வந்து வெளிப்படையாக அந்த படத்தை பற்றி அவர் எவ்வளோ லைக் பண்ணணும், எவ்வளோ லவ் பண்ணணும். என்னத்தை யாராவது ஒருத்தர் கூட்டுவாங்கடா, எவனையாவது ஒருத்தர் போட்டு ஏதோ படம் எடுங்க, இவங்க இருக்காங்க நம்ம என்னத்தை போட்டாலும் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் இருக்கலாம் இல்லையா? ஆனால் யாரை பொறுமையாக எடுத்து வச்சு சேர்க்கணும் வைக்கணும். அது போக சார் இவர் போய் கஷ்டப்பட்டு கெஞ்சி அவங்கள கூட்ட வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் இல்லை சொல்கிறாரு அமெரிக்கான். அவர் எப்படிப்பா வருவார் அங்கே? அமெரிக்கான்னு சொல்கிறாரு என் சர்வீஸ்லேயே இது வரைக்கும் என்னுடைய கரியர்லேயே நான் வந்து படத்துடைய கதையை கேட்காம ஓகே பண்ணதே இல்லை, நான் இதான் முதல்ல பண்ணுறேன். அந்த அமீர்கான் தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிக கலெக்ஷன் வச்சிருக்க படத்தினுடைய நடிகர். இன்றைக்கி 2000 கோடி படம் இந்திய படம் ஒன்று பண்ணியிருக்குன்னா டங்கல், அது போக சீக்ரெட் சூப்பர் ஸ்டார், அது இதுன்னு அவருடைய படங்கள் வந்து கலெக்ஷன் லிஸ்ட்டில் மினிமம் 3-4 படங்கள் இருக்குது வித்தின் 10-15 லிஸ்ட்டில், அதாவது டாப் 10 டாப் 15 இருக்குது. அப்படியான ஒரு நடிகர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். 2 வருஷம் தாங்க சொல்கிறார். அவர் கதையை ஓகே பண்ணுறதுக்கே 2 வருஷம் ஆகும். நீ அவரை போய் எப்படி கூப்பிட்டு வரும் அப்படின்றாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரஜினிகாந்த்னு பேரை சொன்னோடனே நான் ஓகேன்ட்டேன், இதுதான் என் சர்வீஸ்லேயே முதல்ல அப்படின்றாரு அவர். அப்படி இவர் கேட்டாலும் எல்லோரும் வந்து ஓடுறாங்க சார். இதே சத்யராஜா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு முன்னாடி 2007 சொல்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து வில்லனாக நடிங்கன்னா நடிக்க மாட்டேன்றார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் சாதா சப்போர்ட்டிங் ரோலில் பண்ணுறாரு. ரைட்டுங்களா? இதே டிஆரை ஒன்றும் இல்லை ரஜினிகாந்தை பற்றி பேசாத பேசல, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு போகிறாப்புல. ஸோ இந்த சர்க்கிள்லாம் யாருக்கும் நடந்தது சார்? இந்த ஒரு லைஃப் சைக்கிள்லாம் யாருக்குமே கிடையாது. அதே 14 ஆகஸ்ட் 1975 அந்த கதவை திறந்துட்டு உள்ளே வந்தவர் இன்றைக்கி அதே 14 ஆகஸ்ட் 2025 தன்னுடைய 50வது வருடத்தில் ஏறக்குறைய 75வது வயசில் இப்படி ஒரு சாதனையை உலகத்தில் யாராவது பண்ணியிருந்தா நீங்கள் எடுத்துக்காட்டுங்க சார். இல்லை, அதுதான் முக்கியம். இந்த ஒரு சாதனை இவருக்கு மட்டுமே ஆனது. இதுக்கு அப்புறம் வர்றவங்க பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. இவர் அதுதான் இந்த அளவுக்கு இருந்துட்டு அரசியலையும் இவ்வளோ செல்வாக்கோட இருக்கிற மனிதர்கள்லாம் எங்கேயுமே கிடையாது. ஒரு சில பேர் நல்லா நடிப்பாங்க. அப்படிங்க மம்முட்டி எடுத்துக்கோங்க, அவரும் குறைஞ்சவர் இல்லை. அவரும் இத்தனை வருடங்கள் நடிச்சிருக்காரு, 200 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. மோகன்லால் 200, அதேமாதிரி கமலஹாசன் அவரும் குறைஞ்சவர். பட் ஆனால் இந்த எல்லா ஆட்ரிபியூட்ஸும் இருக்கானா இல்லை அவங்கள்ட்ட, இவருக்கு தான் இருக்குது. இப்போ கமலஹாசன் இருந்திருந்து இவ்வளவு பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்கிட்டு இன்றைக்கி பாருங்கள் திமுகட்ட ஒரு எம்பி சீட்டுக்காக போகிறாரு. ரைட்டுங்களா? திமுகட்ட ஒரு எம்பி, அந்த திமுகவை சார்ந்த கலாநிதி மாறன் சூப்பர் ஸ்டார் சொல்கிறார், இவர் நினைச்சா ஒரு ஃபோன் கால் பண்ணால் கவர்னருக்கு மேலே ஒரு பதவி வாங்கலாம்னு சொல்கிறார். அப்போ அது மாசா இது மாசா? அதுதான் சொல்கிறேன். ஒரு கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் மாஸ் கேரக்டர், ஒரு மாஸான எல்லா எலமெண்ட்ஸும் இல்லை ஒரு மனிதர் இந்திய சினிமா உலக சினிமாவிலே கிடையாது. இவர் மட்டும்தான். இந்த மாதிரி கமல் பொலிட்டிக்கல் பற்றி இது பண்ணுறீங்க, ரஜினி அவர்களுக்கும் அந்த பொலிட்டிக்கல் பற்றி சில கான்ட்ரவர்சிலாம் வந்திருக்குல்ல, ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கல, கட்சி ஆரம்பிக்கல அப்படின்லாம். இப்போ அது நம்ம சார் அதாவது அதை பார்க்குறவங்க பெரிய மைனஸாக தான் நான் ஃபீல். அது அஃப்கோர்ஸ் மைனஸ் தான் சார், அது இல்லைங்க கூடாது, அதுக்கு சப்பக்கிட்டு கெட்டலை. பட் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் இதுலேயும் வந்து ஒரு விஷயத்தில் நான் பார்க்குறேன், ஒரு ரஜினி ஃபேனாக பார்க்குறேன்னு வைங்களேன், நீங்கள் அதை வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக எடுத்துக்கிற வேண்டாம்னாலும் சார், இப்போது நீங்கள் இருக்கிறீங்க சார் கேட்டிங்களா, உங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் ஜேன்னு ஒரு 1 லட்சம் பேர் உங்களை சுற்றி நாங்கள் வரோம், எங்களை எப்படினாலும் நீங்கள் பயன்படுத்துங்க நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? எங்களை ஏதாவது ஒரு பயன்படுத்திட வேண்டாம் நினைப்பீங்க, எங்களை யூஸ் பண்ணி ஏதாவது பணம் அடிக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை எங்களை வச்சு ஒரு பதவி வாங்கணும் ஏதோ ஒன்று நினைப்பீங்களே, ஒரு ஏரியா கவுன்சில் நினைக்க மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா எங்களை வச்சு வேலைக்கு பற்றி ஏதாவது அந்த மாதிரி கோடான கோடி ரசிகர்கள் ரெடியாக இருக்கும். 2020 நான் சொன்னது நடந்தது, 2020 ரெடியாக இருக்கும், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவர் கட்சின்னு ஒரு பேர் அறிவிக்கல, கொடி அறிவிக்கல, சின்ன அறிவிக்கல, எதுவுமே அறிவிக்கல. அதுக்கு முன்னாடியே ரஜினி வெர்சஸ் ஸ்டாலின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அவங்கள மாதிரி ஜேர்னலிஸ்ட் எல்லா மீடியாக்காரங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டிபேட்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஆன்மீக அரசியல் வெர்சஸ் திராவிட அரசியல்னு ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவர் கூட யார் கூட்டணி வைக்க போகிறா, அவர் யார் கூட கூட்டணி வைக்க போகிறான்னு பேச ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்து கட்சியாக ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிக்கும் போது ஒரு ஓவராலாக இந்தியாவே கிட்டத்தட்ட அவர் அரசியலுக்கு வரன்னு அறிவிக்கிற அன்னைக்கு கிட்டத்தட்ட 100 சேனலில் உலகம் முழுக்க எழுதுறாங்க சார். அதில் எஜிப்சியன் அண்ட் ஃப்ரெஞ்சு சேனல்கள்லாம் உட்பட. இதெல்லாம் அப்போ வந்து இன்ஃபர்மேஷன்லாம் இன்னும் இருக்குது, தேடி எடுத்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதை உருவாக்கிட்டு ஒரு கட்டத்தில் எனக்கு கிட்னியை மாற்றிட்டாங்க. ரைட்டா?
நான் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து ஆஹா நம்ம சொல்லிட்டோம், நம்ம திருப்பி ஏதாவது பேசணும் அப்படின்னா இவனுக்கு நம்மளை எல்லாரும் கிண்டல் பண்ணுவானுங்க, இது பண்ணுவானுங்க, ரொம்ப கேவலமாக பேசுவானுங்க, இல்லை நம்ம தோத்துட்டோம் பயந்து ஓடிட்டோம்னு சொல்லுவானுங்க. அதனால் சொன்ன இதுக்காண்டி இவனுங்களை ஃபுல்லாக நாய் மாதிரி ரோட்டில் அலைய விட்டுருவோம். கழுதி ஆளுக்கு அங்கங்கே இவங்க பாட்டு கொடியை கட்டிட்டு கிடப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, சின்னத்தை தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க. இப்போ சுற்றிட்டு இருக்கானுங்க, அது மாதிரி சின்னத்தை தூக்கிட்டு அங்கே சுற்றிட்டு இருப்பானுங்க. பேருக்கு அங்கங்கே நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டிலேருந்து ட்வீட்டை போட்டுட்டு சாரி இந்த மாதிரி தோத்துட்டோம், எங்களால் ஒன்றும் முடியாது, மக்கள் எங்களை தோக்கடிச்சிட்டாங்க, இது மக்கள் மேலே தான் அப்படின்னு மக்கள் மேலே பழிய போட்டு வீட்டில் இருந்துக்கலாமா இல்லையா? எல்லாம் ரெடியாக இருக்கும்பொழுது கூட என் உடம்பு பிரச்சனை, நான் உங்களையும் தெருவில் எடுத்து விட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் இது வரைக்கும் ஏதோ ஆகிப்போச்சு, ஆனது ஆகிப்போச்சு, இதோடையே இந்த டேமேஜை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நான் துணிஞ்சு பேக் அடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், ஜஸ்டிஃபை பண்ணல, சப்பக்கட்டு கட்டலை. பட் ஆனால் இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்குது, இந்த ஆங்கிளையும் புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன்னு வைங்களேன். அவர் அப்பையும் எங்களை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இவர் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ட்வீட்டை போட்டுட்டு இன்றைக்கி அப்படி தான் சார் பல பேர் அரசியல் பண்ணுறாங்க. இப்போ கமல் அப்படி தான் அரசியல் பண்ணுறாரு. இல்லை ஒரு நிமிஷம், கமல் அரசியல் பண்ணுறாரு, விஜய் அப்படி தான் அரசியல் பண்ணுறாரு. வீட்டில் உட்காந்துட்டு பக்கத்தில் சிலையில் போய் மாலையை போடுறாரு, என்ன சொல்கிறது, அந்த துண்டை கட்டிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே அழுகாப்பில் காரில் இறங்கி வந்து அந்த மாதிரி இவரு ஏதாவது பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் வேண்டான்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுலாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அந்த நேரத்தில் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன வேணாலும் எங்களை யூஸ் பண்ணியிருக்கலாம் அவர் நினச்சிருந்தா. ஆனால் வேண்டாம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் இல்லையா? அப்போ சரி ஓகே, இது ஏதோ ஒரு மனுஷன் அட்லீஸ்ட் உண்மையை பேசி தெளிவாக வெளியில் வந்து என்னன்னு சொல்கிறார் இல்லையா? இப்போது நான் வந்து கண்ணாடியை உடச்சி நான் இந்த திமுகவுக்கு எதிராக தான் நான் அரசியல் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி இன்றைக்கி திமுக காலில் போய் விழுறது எப்படி? தெரியாமல் பண்ணிட்டப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு உண்மையை சொல்லி எங்கள் காலில் விழுந்தது எப்படி? அதுதான் பெருசு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் ரஜினி ரசிகரா இன்னொரு ஆங்கிள் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இன்னொரு சில ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 30 வருஷமாக நான் மன்றத்தில் இருக்கேன், தலைவராக இருக்கேன். எக்ஸாக்டாக எனக்கு நடந்து நான் கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்டோட அப்பா திருப்பூரில் வந்து ரசிகர் மன்ற தலைவராக இருக்காரு. அரசியலுக்கு வரல அப்படின்னா அவங்க மனநிலை வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னது இது இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி சொன்னார்? இல்லை சார், எனக்குமே அவங்க மட்டும் இல்லை சார், எனக்குமே தான், எல்லா மக்களுக்கே அதானே சார், எல்லாருக்குமே அதுதான். எல்லாருக்கும் யார் வந்து அதில் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாரும் கோவப்படுங்க. அந்த மாதிரி இருக்காங்க இல்லை அவங்களுக்கு சார், கம்பல்சரி இருக்காங்க சார். நானே அப்படி தான் போயிட்டேன், நான் என்ன அப்படி இல்லையா? பட் ஆனால் உண்மை ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிப்போம். சரி, இதில் என்ன அவர் எடுத்த முடியல, நமக்கு ஏதாவது ஒரு பாதகம் இருக்கா? சாரி சாதகம் இருக்கா? பாதகம் இருக்குது. இப்போ நான்லாம் இன்றைக்கி அரசியல் டிபேட்டில் ஒரு வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வச்சுட்டு போட்டு உங்களை உட்காந்து பேசலாம், வேறு எங்கனாலும் உட்காந்து பேசலாம், இல்லை சேனல்ஸில் உட்காந்து பேசலாம், இல்லை மேடை இல்லை, எல்லாம் ஆசைப்பட்டது தானே சார். எல்லோரும் நாங்கள் யாரும் ஆசைப்படாமல் இல்லைன்னு இங்கே பூசி முழுக வரல. நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது தான், ஆசைப்பட்டோம் வச்சோம், இன்றைக்கி நடக்கலைன்றது வேறு. பட் ஆனால் அட்லீஸ்ட் நம்ம பார்க்கும்பொழுது சரி இப்படி ஒரு கேவலம் நமக்கு ஆகலை, இந்த மாதிரி ஒரு சரி அவர் யூஸ் பண்ணியிருக்கலாமே, நம்ம பேரை ஏதாவது ஒன்று ஒரு லெட்டர் பேடில் ஆமாம் எப்படியாவது ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு ஒரு பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து எல்லாருமே இப்போ அரசியல் தான் அப்படி தான் சார் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம அப்படி அரசியல் பண்ணக்கூடாது, அப்படி அரசியல் நம்ம பண்ண வரல அப்படின்னு அவர் யோசித்து அன்னைக்கே வேண்டாம், என் உடம்பும் சரியில்லை, உங்களையும் தெருவில் வம்பா உங்கள் இறக்கி விட்டு உங்களையும் கேவலப்படுத்தி உங்களையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஒரு துண்டை போட்டு விலகினார். பார்த்தீங்களா? ஓகே, அதை நம்ம ஏற்றுக்கிறோம், அது வேறு வழியில் ஏற்றுக்கிறோம். பட் ஆனால் அதில் உண்மையிலே ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம அரசியல் விட்டுருவோம். இப்போ திரைத்துறை எடுத்துக்கிட்டோம்னா இல்லை அதுதான் அந்த ஒரு இப்போ எல்லாமே அமைஞ்ச ஒரு நடிகர்ன்றது கிடையாது சார். நான் அதை தான் சொல்ல வந்து இங்கே போய்ட்டோம். நம்ம ஒரு ஒரு மோகன்லாலுக்கோ ஒரு மம்மிட்டிக்கோ அது இருக்காருன்னா இல்லை. ஒரு சிரஞ்சீவி ட்ரை பண்ணி அவர் பின்னாடி வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறது விட்டதை அவரால் பிடிக்க முடியல. அவரோட தம்பியும் சரி மற்றவங்களும் சரி பிடிச்சிட்டாங்க. அவரால் அதுலேயும் முடியல இதுலேயும் முடியல. அவர் ஏறக்குறைய அவர் பாலிடிக்ஸ்க்கு போயிட்டு எந்திரனுடைய ஆடியோ லான்ச்சில் அவர் மோகன் பாபு இவர் தலைவரெலாம் உட்காந்துருப்பாங்க. உட்காரும் பொழுது அரசியலுக்கு ஏன் போனேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டான், இவன் தான் என் நண்பன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. உண்மை அப்படி தானே ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கமலுக்கு அதுதானே ஆயிடுச்சு. இப்போ ரஜினி ஆரம்பிச்சாருன்னு விறுவிறுன்னு கட்சி ஆரம்பிச்சார். 2017 டிசம்பர், அவர் 2018 பிப்ரவரியில் விறுவிறுன்னு கட்சி ஆரம்பிச்சு. இன்றைக்கி அவர் நிலைமை என்ன? எம்பி சீட்டு ஒருத்தன் கிடைக்கிறதா சார் உலகத்தில் கஷ்டம். யார் சார் எம்பியா இல்லை? அதுக்கு இவ்வளோ தூரம் திமுக போய் இவ்வளோ தூரம் பணிஞ்சு போய் ஆகணுமா? பாஜகட்டெல்லாம் இப்போ நான் திமுக விட்டு வரேன், பாஜக சும்மா இருக்கவனை கூப்பிட்டு எம்பியாகவும் கவர்னராகவும் ஆகிட்டு இருக்காங்க, ஆக்கிட்டு போயிடுவாங்க. என்னமோ ஒன்று. அதாவது சரி இது சார் அவங்கள வந்து நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணுற அவசியமே இல்லை. விஷயம் என்னென்னா இந்த மாதிரி போனவங்க யாருமே வந்து ஜெயிக்கலை சார். இப்போது இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு லைம்லைட்டு அப்படி இல்லைனா ஒரு தூரத்தில் ஒரு எரியிற ஒரு கலங்கரை விளக்கத்தினுடைய வெளிச்சம்னா யாருன்னா எம்ஜிஆர் என்டிஆர் தான் சார். எம்ஜிஆரும் என்டிஆரினுடைய காலகட்டம் வேறு. அவங்களுடைய அரசியல் ஒரு தேவை அந்த இடத்துல உருவானுச்சு. இப்போ சூப்பர் ஸ்டார் அந்த தேவையை தான் உருவாக்கணும்னு சொன்னார். ஒரு புரட்சியை வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது என்ன சொன்னார்னா, இப்போது 77 சிஎம் ஆறாருன்னா 67 எம்எல்ஏ ஆகி 77 10 வருஷமாக அரசியல் இருந்து சிஎம் ஆனார். 67 அவர் வந்து எம்எல்சி ஆறாரு. எம்எல்சி ஆகிட்டு 77
அதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் திராவிட கட்சியில் பயணித்து ஏறக்குறைய திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தது அவருடைய படங்களும் அவருடைய பாடல்களும், படங்களில் சொன்ன கருத்தும், அண்ணாவை பற்றி படங்களில் பேசுனதும், அண்ணா கூட அவர் இருந்தது, இதெல்லாம் சேர்த்து அதாவது அரசியலில் ஊறி அதுலேருந்து வந்து 2வது திமுக அதிமுக இருந்தது, பிரிச்சுட்டு வரும்போது அரசியல் தெரிஞ்ச தொண்டர்கள் அவங்களாம். அதனால் 77 அவரால் ஈஸியாக என்டிஆர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக தெலுங்கு தேசம் வேணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்தது. காங்கிரஸின் பிடியிலும் இன்னும் மற்ற ஜனதா கட்சிகளின் பிடியிலும் இருக்கும் பொழுது ஆந்திராவில் வந்து ஆந்திர மக்களினுடைய பிரதிநிதி ஆந்திரா உள்ளேருந்து வரணும், ஆந்திராவிலேருந்து ஒரு கட்சியை உருவாக்கி அவர் வந்து சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆக ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வந்துட்டாண்டா. இதுக்கு முன்னாலே ஆந்திராவில் தான் இருந்தாங்க. ஆனால் ஆந்திர மக்களுக்காக தெலுங்கு தேசம் தெலுங்கை பிரதானமாக கொண்ட தெலுங்கு மக்களை பிரதானமாக கொண்ட அப்படின்ற மாதிரி போச்சு. இவங்களுக்கு இப்போ அப்படிப்பட்ட எதையும் உருவாக்க முடியாது போச்சு. இப்போ இவர் வந்து உட்காந்துருக்காரு விஜய், 5 பேரை காமிச்சு இந்த 5 பேருடைய கொள்கை இவர் கொள்கைன்னு உட்காந்துருக்காரு. இவர்கிட்ட சொந்தமாக கொள்கை இல்லை. 2வது இவர் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ இருக்குது. அப்போ இருக்கிறத வச்சுட்டு உள்ள வந்துட்டாங்க. இதை தான் சூப்பர் ஸ்டார் இந்த டைமில் நம்ம வந்தால் சரியே ஆகாதுன்னு பேக்கெட் ஸ்டாப்பில் சிம்பிள். ஆமாம், ஓகே. இப்போது ஆட்டோபயோகிராஃபி வந்து எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். லோகேஷ் கனகர்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது யார் நடிக்க வச்சா நல்லாயிருக்குன்னு கேட்கும்போது ஏர்லியர் ஸ்டேஜஸ் வந்து தனுஷ் பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து சிவகார்த்திகேயன் நான் விஜய் சேதுபதி அப்படின்னு சொன்னார். இது வந்து உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரியாது அவருக்கு இது கொடுக்குறாரா என்னெல்லாம் தெரியாது. இடையில மேபி வாட் இஃப் கரெக்டாக இருக்கும். அதை விடலாம் வேறு யாரும் கிடையாது சார். விஜய் சேதுபதி நொறுக்கிடுவார் சார். சிவகார்த்திகேயன் வந்து தலைவர் மாதிரி பண்ணுவாருன்னு வைங்களேன். தலைவர் மாதிரி பண்ணுவார். தனுஷ் வந்து தலைவர் மாதிரி அவரும் பண்ணுவார். அவர் அந்த சொன்ன மாதிரி இளமை காலத்தை ரீக்ரியேட் பண்ண முடியும்னு வைங்களேன். சிவகார்த்திகேயன் வந்து தலைவர் மாதிரியே பண்ணிடுவார், தலைவர் பேசுவார் வைப்பார். அவர் வந்து இந்த சினிமாத்தனமான சூப்பர் ஸ்டார் ரஜினி அதை காட்டலாம். பட் உணர்வுபூர்வமாக ரஜினியை காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா விஜய் சேதுபதி நொறுக்கிடுவார். கரெக்டாக இருக்கும் இந்த 3 பேரும். ஆமாம். ஓகே, இறுதியாக கூலி அடுத்து ஜெயிலர் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சார்? தமிழ் சினிமாவினுடைய கடைசி என்ன சொல்கிறது, ஒரு அந்த ஹேங்கிங் இதுன்னு சொல்லுவாங்கள்ல, பிரான்ச்சு, லாஸ்ட் ஹேங்கிங் பிரான்ச் சார். ஒரு மலை மேலே ஒரு மரத்தில் தொங்கிட்டு இருக்கான், அவனுக்கு இதை பிடிச்சானா இந்த பிரான்ச்சு, இதை பிடிச்சானா அந்த அப்பிப்பான், இல்லைனா கீழே தான் விழுவான்றது. அந்த மாதிரி இந்த 2 பிரான்ச்சஸ் சார். இந்த 2 பிரான்ச்சஸை மக்கள் தயவு செஞ்சு என்ன சொல்கிறது, எந்த ஒரு டீட்ராக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீவியன்ஸும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இதை வச்சு தான் தமிழ் சினிமா அடிக்க முடியும், 1000 கோடிக்குள்ளே கொண்டு போக முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணி இவரை நீங்கள் காப்பாற்றுங்க, இவருக்கு ஓடணும்னா கேட்கவே போகிறதில்ல. நாங்களே ஆஸ் அ ஃபேனை நான் சொல்கிறேன், ரஜினிகாந்தை காப்பாற்றுங்க, எங்கள் படத்தை ஓட வைங்கன்னு கேட்க முடிஞ்சது. எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் நாங்கள் பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை. படம் 1000 கோடி நமக்கு அடிக்கணுன்றது தமிழ் சினிமாவுடைய ஒரு தேவையாக இருக்குது. இவரை விட்டால் ஆள் இல்லைன்றது புரிஞ்சுக்கிட்டு படத்தை வந்து தேட்டரில் பார்த்து எங்கேயோ எவ்வளோ 1000 கோடி 1000 2000 செலவழிக்கிறோம் தேவையில்லாமல். அங்கங்கே இந்த விடிய நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு 2 மணிக்கு பிரியாணி 3 மணிக்கு அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்து தேட்டரை தயவு செஞ்சு படத்தை பார்த்து படத்தை ஓட வச்சு 1000 கோடிக்குள்ளே தள்ளி கொண்டு போனோம். ஆல் த டிஃப்ரென்சஸ், எல்லா டிஃப்ரென்ஸையும் வி நீட் டு கீப் இட் அசைட். அண்ட் தென் நம்ம படத்தை போய் பார்த்து நம்ம ஒழுங்காக படத்தை ஓட வச்சுட்டோம் அப்படின்னா இவருக்கு தள்ளி கொண்டு போயிடுவார் சார். அதை மட்டும் கொஞ்சம் இந்த தடவை ஹெல்ப் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு உங்கள்கிட்ட பேசலாம். மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். இன்றைய தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. நன்றி.